இட்லி பிடிக்காதவங்களுக்கு கூட இட்லி பிடிக்க வச்சிரும் இந்த இட்லி சாம்பார். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியான இந்த இட்லி சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்த்துலாமா? ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 5-6 தக்காளி பக்கம் போட்டு நல்லா பாயில் பண்ணி தோல் தனியாக பீல் ஆகிற மாதிரி நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளே தோலை பீல் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு வடை சட்டியில் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி இதை தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு வடை சட்டி எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே சீரகம், கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு தட்டி வச்சிருந்த பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சிருந்த பெரிய வெங்காயம் 2 அதையும் அதில் சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வரைக்கும் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சிருந்த அந்த தக்காளியும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுவும் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு சாம்பார் பொடி இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு ஸ்பூன் நம்மளுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறமா கொஞ்சமாக தனி மிளகாய் பொடியும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போது இதெல்லாம் சேர்ந்துட்டு நல்லா குக்காகி அந்த பச்சை வாடையெல்லாம் போய் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. சேர்த்துட்டு இந்த தண்ணியும் நல்லா கொதிச்சு வர்றப்போ கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுங்க.